சாக்கிய நாயனார். சாக்கிய நாயனார் திருச்சங்கமங்கை அப்படிங்கிற ஊரில் வேளாளர் குடியில் அவதாரம் செஞ்சார். சைவ மதத்தவராக இருந்தாலும் இவருக்கு புத்த மதத்தின் மீது திடீர்னு ஒரு ஈர்ப்பு வந்தது. அதனால் காஞ்சி நகருக்கு போய் புத்த மதத்தில் தன்னை இணைத்து கொண்டார். பிறப்பு இறப்பு இவற்றிலிருந்து விடுபட எந்த சமயம் சிறந்தது, எந்த வழி சிறந்தது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தார். அது மட்டுமல்ல, பல்வேறு சமயங்களையும் பற்றியும் ஆராய்ந்தார். சமயங்களில் அவருக்கு ரொம்ப குழப்பம் வந்தது. எல்லாவற்றையும் ஆராய்ந்த பிறகு சிவனரியே சிறந்தது, அதாவது சைவ மதமே உயர்ந்தது, அதுவே சிறந்தது அப்படின்னு முடிவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் புத்த மதத்துக்கு சேர்ந்தவர் அதே உடையில் இருந்து கொண்டு சிவ வழிபாடை மேற்கொண்டு வந்தார். அந்த உடையை மாற்றாமல் சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்த அவர் ஒரு நாள் போகும் வழியில் ஒரு சிவலிங்கத்தை பார்த்தாரு. அந்த சிவலிங்கத்தை பார்த்து அதற்கு அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு நினச்சாரு. அங்கே எந்த ஒரு பூக்களோ எதுவுமே இல்லை. அதனால் அங்கே இருக்கிற கல் எடுத்து எரிஞ்சார். அதை பார்த்த புத்த மதத்தை சேர்ந்தவங்க தான் கொண்ட கோலத்திற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. உடையில் அவர் மாற்றம் செய்து கொள்ளாமல் தன் மனதை மட்டும் மாற்றிக்கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டிருந்தார். பிறகுதான் கல்லை எறிந்து சிவ வழிபாடு செய்த பிறகுதான் உணவு அருந்துவார். அது அவருடைய பழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அவர் சிவ வழிபாடை செய்யாமல் உணவு உண்ண அமர்ந்து விட்டார். பிறகு திடீரென நினைவு வர ஓடி சென்று கல்லெறிந்து வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு உணவருந்தினார். தனது குழந்தைகளோ பேர குழந்தைகளோ அன்பு மிகுதியால் தாத்தா பாட்டியை அல்லது தாய் தந்தையை கன்னத்தில் அடிப்பதும் காதை திருகுவதுமாக செய்வார்கள். அதை நாம் அன்புடன் ஏற்றுக்கொள்வோம். அதே போலதான் கல்லெறிந்து வழிபட்டாலும் அதை ஈசன் ஏற்றுக்கொண்டு உமையொரு பாகனாக அவருக்கு காட்சி தந்தார். இதுதான் சாக்கிய நாயனாரின் வரலாறு. இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது, வார்கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கலலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.